சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். The title of the message is Millennial Kingdom. 1000 வருட அரசாட்சி. அடுத்ததாக உலகத்தில் நடைபெற இருப்பது ராப்சர் ஆஃப் த சர்ச், திருசபையின் பிரித்தெடுப்பு. திருசபையின் பிரித்தெடுப்பிற்கு பின்பு 7 ஆண்டுகள் நாம் பரலோகத்தில் இருப்போம். பரலோகத்தில் இருக்கும் நாட்கள் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தின் நாட்கள். பூலோகத்தில் முத்திரை நியாய தீர்ப்பு, எக்கால நியாய தீர்ப்பு, கலச நியாய தீர்ப்பு. ஒவ்வொரு நியாய தீர்ப்புகளும் 7 பிரிவாக இருக்கும். 21 நியாய தீர்ப்புகள் முடிந்ததற்கு பிறகு அர்மகதோன் யுத்தம் நடைபெறும். 7 ஆண்டு முடிந்து அர்மகதோன் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு இயேசு கிறிஸ்து பரசிய வருகையாக, பப்ளிக் கம்மிங்காக பூலோகத்துக்கு வருவார். மில்லி என்று லத்தீன் மொழியில் சொன்னால் அதற்கு 1000 என்று அர்த்தம். 100 மில்லி என்று சொல்கிறோம், லிட்டர் என்று சொல்கிறோம். ஆகவே மில்லி என்றால் 1000 லத்தீன் மொழி. ஆனஸ் என்று சொன்னால் லத்தீன் மொழியில் வருடம் என்று அர்த்தம். மில்லேனியல் கிங்டம் பற்றி வேதத்தில் பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். சங்கீதம் 72 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஏக சக்கராதிபதியாக, ராஜாதி ராஜாவாக, எம்பரராக உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யும் பொழுது குறுநில மன்னர்கள் பரிசுகளை கொண்டு வந்து அவரை வணங்குவார்கள் என்று 72ஆம் சங்கீதம் 9-11 சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கலாம். வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீசின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். உலகத்தின் எல்லா ராஜாக்களும் ஒரே ஒரு ராஜாதி ராஜாவை பணிந்து கொள்ளும் காலம் வருகிறது. அந்த காலத்துக்கு பின்புதான் 1000 வருட அரசாட்சி அந்த காலத்திலே நடைபெறும். அந்த சமயத்தில் நடைபெறுவது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்தில் பல இடத்தில் வருகிறது. 2ஆம் சங்கீதத்தில் வருகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம், 65ஆம் அதிகாரம், எரேமியா 23ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 37, மீகா 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம், சகரியா 14. இதில் தான் பிரதானமாய் இந்த 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் பார்க்க இருப்பது வெளிப்படுத்துகிற விசேஷம் 20ஆம் அதிகாரத்தை பற்றியது. ஒரு அதிகாரம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சியை பற்றி விளக்கமாய் பல குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம்தான். நான் கண்டேன், நான் பார்த்தேன் என்று சொல்லி 6 தடவை அவர் சொல்லுகிறதை பார்க்கணும். ஆண்டவர் உலகத்தில் நடக்கப் போகிற காரியத்தை எப்படி நடக்கும் என்பதை ப்ரீவியூவாக நமக்கு காட்ட முடியும். அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் இடத்துக்கு அப்பாற்பட்டவர், பொருள்களுக்கு அப்பாற்பட்டவர். God is beyond time, beyond space, beyond matter. Time, space and matter cannot come and intervene in the execution of the work of the Lord. ஆண்டவருடைய திட்டத்தை, சித்தத்தை காலமோ இடமோ அல்லது காலம், இடம், மேட்டர், பொருளோ தடுத்து நிறுத்த முடியாது. நாம் விசுவாசிகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த 3 காரியத்திற்கு மேல் நமக்கு வெற்றியை தருகிறார். We overcome the time factor. It is very difficult to overcome the matter. அந்த மேட்டரை ஓவர் கம் பண்ணிட்டோம்னா
இருக்கிறதை இல்லாததை போல் அழைக்க முடியும். Between water and wine, only the chemical formula is different. Water has got the formula H2O, wine has got a different formula. Only chemical formula is changed. The change of chemical formula does a change in the matter. 2017 பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று அதிகமாக நினைத்தேன். ஆனால் காலம் ஓடிவிட்டதினாலே நியூ இயர் சர்வீஸில் சொல்ல முடியல. ஆதியாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. நோவாவினுடைய பேழை 17ஆம் தேதியிலே அரராத் மலையில் தங்கிற்று. ஆர்க் 100-150 நாட்கள் மழை பெய்து கொண்டே இருந்தது. ஆனால் 17ஆம் தேதி, the number 17 is significant. It rested on Mount Ararat. ஆண்டவர் ரொம்ப ரியலாக இருக்கார். இந்த 2017 ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் அவர் சந்திக்க விரும்புகிறார் பர்சனலாக. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளை தேவதூதர்லேருந்து சிறியவனா, கொஞ்சம் லோயராக படைச்சிருக்காரு அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் எபிரேயரில் 2ஆம் அதிகாரத்தில் வந்தால் தேவதூதர்கள் பணிவிடையின் ஆவியாய் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு ஹோட்டலில் சர்வர் எப்படி இருக்காங்களோ, வெயிட்டர் எப்படி இருக்காங்களோ, அதை மாதிரி தேவதூதர்கள் இருக்கிறான்னு போட்டிருக்கு. அது எப்படி? அவங்களோட நம்ம சின்னவங்க தான் பெரியவங்களுக்கு ஊழியம் செய்வாங்க. எங்களை சின்னவங்களாக படைச்சிட்டு இப்போ தேவதூதர்கள் எங்களுக்கு பணிவிடை செய்வார்கள் என்று சொல்கிறீங்களே, எனக்கு கொஞ்சம் விளக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், படைக்கும்போது சின்ன பிள்ளையா அவனை படைத்த போது தேவதூதரிலும் சிறியவனாய் படைத்தேன். நீ வளர்ந்து வேதத்தை படித்து ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் தேவதூதரை விட பெரியவனாய் விட்டாய். தேவதூதர்கள் உனக்கு பணிவிடை செய்யும் பணிவிடைக்காரர்களாக இருக்கிறார். சால்வேஷன் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். சிறியவனாக படைச்சார், ஆனால் ரட்சிப்படைஞ்ச உடனே தேவதூதர்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியம் நமக்கு கிடச்சிடும். இப்போது கொர்நேலி வீட்டில் பிரசங்கம் பண்ணோம். தேவதூதர்கள் கொர்நேலி வீட்டுக்கு வராங்க. அப்போ கொர்நேலி சொல்ல வேண்டியது தானே, இன்றைக்கி ஸ்பெஷல் விசிட்டர்ஸாக வந்திருக்கீங்க பரலோகத்திலேருந்து, நீங்கள் மீட்டிங் இருக்குது, நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு. ஐயோ, சிலுவையை பற்றி பிரசங்கம் பண்ணும் அதிகாரம், அந்த ரத்தத்தை குறித்து மேன்மை பேசும் அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. we cannot speak about salvation. அதனால் நான் போய் பேதுருவை கூட்டு வரேன் அப்படின்னு பேதுருவை போய் கூட்டு வரேன். அதனால் அப்போ பேதுரு பெரியவரா தேவதூதன் பெரியவரா? இவனால் பேச முடியாத பேதுரு பேசுகிறான். அதுவும் வர முடியாதுன்னு சொல்கிறான், பெரிய பிகு பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் பேசுகிறான். தட் இஸ் கால்ட் ஜென்டைல் பெண்டகாஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. ரெவலேஷன் சாப்டர் 20 verse 1. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மரணம், பாதாளம், இந்த 2 திறவுகோல்கள். இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு சென்ற பொழுது அங்கேருந்து ரெவலேஷன் சாப்டர் 1 verse 8 2 சாவி எடுத்துகிட்டு வந்தார். ஒன்று மரணம், இன்னொன்று பாதாளம். அந்த பாதாளத்தின் சாவியை ஒரு தேவதூதன்கிட்ட கொடுத்துட்டு அந்த பிசாசு, அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி 3 பேரையும் 1000 years with all the demons அரெஸ்ட் பண்ணிற. பிசாஸ், கள்ளத்தீர்க்கதரிசி, ஆன்டி கிரைஸ்ட் 3 பேரும் அவங்க டிமானிக் ஃபோர்ஸஸோட அரெஸ்டட். நரகம் என்ற சொல்லுக்கு 4 வார்த்தைகள் ஒரிஜினல் மொழியில் இருக்குது. ஆனால் நமக்கு தமிழில் எழுதும்போதும் சரி, இங்கிலீஷில் எழுதும்போது ஹெல் ஹெல் ஹெல்ன்னு போட்டுருவாங்க. அப்போ நமக்கு எந்த ஹெல்ல சொல்லுது அப்படிங்கிறது தெரியல. தேர் ஆர் 4 different places in the original Bible. நம்ம வேதாகமமானது ஆரம்பத்திலேயே பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பித்த காலத்தில் அச்சடித்த வேதாகமம் இருக்குது. அப்போ உள்ள பிளாக்ஸ் எல்லாம் உடன் பிளாக்ஸ். அந்த உடன் பிளாக்ஸில் புள்ளி வச்சா அது பிரிண்ட் பண்ணும்போது பேப்பரில் கிழிச்சிரும்.
அதனால புள்ளி இல்லாத எழுத்தில் தான் அந்த பைபிள் அச்சடிச்சிருக்கு. இந்த பைபிளை நம்ம வித்தனா இட் வில் கோ ஃபார் அ வெரி ஹை ப்ரைஸ் பிகாஸ் இட் இஸ் பிரிண்டட் அபவுட் 300 years பேக். பேப்பரை தொட்டாலே கிழிஞ்சிற மாதிரி அது மாதிரி. இப்போ பக்கம்னு இருக்குன்னு வைங்களேன், பா கா கா மா, ஏன் பா இக்கு புள்ளி வைக்க மாட்டாங்க, புள்ளி வச்சா கிழிச்சிடும் பேப்பரை அப்படின்னு. அப்படி அந்த காலத்துலலாம் பைபிள் படிச்சிருக்காங்க. ஒரிஜினல் மொழியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒரு வேர்டு டார்டாரு, இதை நரகன் தான் போட்டிருப்பாங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. அந்தகார சங்கிலி ஹியூப்போசோஃபாஸ் இன் கிரீக், அந்தகார சங்கிலினாலே கட்டி அந்த இடத்துல போட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நரகம்னு தான் தமிழில் போட்டிருக்கு, ஆனால் இது ஒரு செப்பரேட் பிளேஸ். இந்த இடத்துல நோவாவின் நாட்களில் பாவம் செய்து வீழ்ந்து போன தேவதூதர்கள் மட்டும் அங்கே இம்ப்ரிசன், சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரிஜினல் டார்டரு என்று கிரேக்கத்தில் இருக்கிறது, ஆனால் தமிழ் பைபிளில் நரகம்னு தான் போட்டிருக்கு. நரகம்ங்கிறது ஹெடிஸ், ஹேடிஸ் என்கிறது கிரேக்க வார்த்தை. ஹேடிஸ்க்கு ஷியால் என்பது ஹீப்ரு வார்த்தை, ஈக்குவலண்ட். ஹேடிஸ் இன் கிரீக், ஷியால் இன் ஹீப்ரு, போத் ஆர் த சேம் பிளேஸ். அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு ஹீப்ருவில் இருக்குது, அது பேர் கெஹன்னா. எரேமியா 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. இந்த ஹின்னோம் பள்ளத்தாக்கு ஜெருசலேம் சிட்டி வால்க்கு அவுட் சைடு இருக்கிறது ஹின்னோம் பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கில் அந்த எருசலேமில் உள்ள குப்பைகள், செத்து போன மிருகங்கள், எலி இதெல்லாம் கொண்டு போய் கொட்டுவாங்க. அந்த பள்ளத்தாக்கு பெரிய பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில் ஹோல் சில வேளை அங்கே பேர்ந்துருக்கும். அவங்க குப்பையை போடும்போது அந்த இடத்துல அந்த செத்த மிருகங்கள், நாயோ ஏதோ விழுந்துன்னு வச்சுக்கோங்க, அங்கே அக்கினி போட்டிருப்பாங்க. ஏன்னா போட்டுக்கிட்டே இருந்தால் ரொம்ப குப்பை சேர்ந்துட்டுனா நிறைஞ்சி போயிடும்ன்ட்டு அதை எரிச்சிருவாங்க. அந்த இதில் அக்கினியும் அந்த புழுக்களும் நிறைந்த இடம் ஹின்னோம் பள்ளத்தாக்கு. அந்த ஹின்னோம் பள்ளத்தாக்கிலிருந்து வந்த வார்த்தை தான் கெஹன்னா. கெஹன்னா இஸ் த ஃபைனல் ஹெல், கடைசி நரகம். இந்த கெஹன்னால முதல்ல போடப்படுறது மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து. அவங்க தான் ஃபஸ்ட் ஆக்கியபன்ஸ். ரைட் நவ் கெஹன்னா இஸ் எம்டி. ஹேடிஸுங்கிறது அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது அபுசாஸ். அபுசாஸ்னா அதண்ட பாதாளம். அந்த அதண்ட பாதாளம் என்று சொல்லப்படுவது பூமியின் மைய பகுதியிலே இருக்கிறது. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், பூமி கோள வடிவத்தில் உள்ள பூமிக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா மைய பகுதியில் ஃபயர் தான் இருக்கு. தட் இஸ் அ சார்ட் ஆஃப் ஹேடிஸ் தேர். இப்போ வேத புத்தகத்தை ஸ்டீஃபன் லாங்டஸ், அதுக்கப்புறம் ராபர்ட் ஸ்டெஃபனஸ் என்ற 2 பேரும் வசனங்களாகவும் அதிகாரங்களாகவும் பிரித்தார்கள். வசனங்களாகவும் அதிகாரங்களாகவும் பிரிப்பதற்கு முன்பு பைபிளில் வசனம் கிடையாது, சாப்டர் கிடையாது. இப்போ ஆதியாகமம்னா முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே எழுதிட்டு போவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்துக்கும் கிரேக்கத்தில் வாசித்து பார்த்திங்கன்னா கெய் அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்கும். கெய் அப்படின்னு சொன்னால் ஆண்ட் என்று அர்த்தம். ஆகவே ஒவ்வொரு வசனத்தையும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 19ஆம் அதிகாரத்தில் நிறைய வசனங்கள், 20ஆம் அதிகாரத்தில் எல்லா வசனமும் ஆண்டு ஆண்டு ஆண்டுன்னு ஆரம்பிக்கும். ஆண்டுன்னு எந்த பேசும்போது யாராவது வசனத்தை ஆரம்பிப்பாங்களா? ஏன்னா அதெல்லாம் ஒரே தொடர்ச்சி. அதனால் ஆண்ட் ஆண்ட். கே என்ற கேஏஐ என்ற கிரேக்க சொல் போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். கல்வாரி சிலுவையில்
இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார் என்றால் பிசாசு எப்படி ஒருத்தனை தாக்குகிறது என்ற கேள்வி வரும். பிசாசுகளின் கூட்டத்தில் 4 விதமான பிசாசுகள், 4 குரூப்ஸ் இருக்கு. Ephesians chapter 6 verse 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் இருக்கிறது. அது யாரோடு என்று சொல்லி இங்கே 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இந்த சொல்லப்பட்ட 4 பர்சனாலிட்டிஸ், துரைத்தனங்கள்ங்கிறது பர்சனாலிட்டிஸ். இன் கிரீக் பைபிள் இட் சேஸ் ஆர்காஸ், புரோஸ்டாஸ், எக்ஸூசியாஸ், காஸ்மோக்ரட்டாராஸ், பிரஸ்டோ, நியூமட்டிகாஸ், பொனரியா, சிஸ் என்று கிரேக்க வேதாகமத்தில் போட்டிருக்கு. இதில் ஆர்காஸ் அண்ட் எக்ஸூசியாஸ் என்கிறது 2 விதமான 2 குரூப்ஸ் ஆஃப் டீமன்ஸ். துரைத்தனங்கள், அதிகாரங்கள் என்று சொல்லுவது பிசாசின் கூட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். துரைத்தனங்கள்ங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் பிசாசு, அதிகாரங்கள்ங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் பிசாசு. அது 2 ஆர்காஸ் அண்ட் எக்ஸூசியாஸ் என்று சொல்லி கிரேக்கத்தில் போடப்பட்டிருக்கிறது. இந்த 2 கைண்ட் ஆஃப் டீமன்ஸுக்கு பேர் கிரவுண்டு டீமன்ஸ், இந்த எர்த்தில் உள்ள டீமன்ஸ். ஆர்காஸ் அண்ட் எக்ஸூசியாஸ் அது பூலோகத்து பிசாசுகள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. கவனமாக கவனிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. இந்த துரைத்தனங்கள்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் கிரவுண்ட் டீமன்ஸ், அதிகாரங்கள்ங்கிறது இன்னொரு குரூப் ஆஃப் கிரவுண்ட் டீமன்ஸ். இந்த 2ஐயும் பவர்லெஸ் ஆகிட்டார் கல்வாரி சிலுவையில். அப்போ நம்ம பிசாசு துரத்தும் போது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் இயேசு கிறிஸ்து மேற்கொண்டதினாலே, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கிரவுண்டில் ஊந்து போகிற பிசாசு மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பாவம் இருக்கும் பொழுது அந்த பாவம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வாசலை திறக்கிறது. அந்த வாசல் வழியாக இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள் உள்ளே பிரவேசிச்சிருச்சு. அதைத்தான் நம்ம துரத்துகிறோம். பல விதத்தில் அது வரும். அந்தகார லோகாதிபதி, 3rd குரூப், அது 2ஆம் வானத்தில் இருக்கு. அந்தகார லோகாதிபதியின் வேலை என்ன? சுவிசேஷத்தின் ஒளி பிரவேசிக்க கூடாதபடி ஒரு இடத்துல சுவிசேஷம் பிரசங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்க கூடாதபடி அந்தகாரத்தை உண்டாக்கி அந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கும் போதே தூங்கிடுவான். என்னது, ஏன் தூங்குறான்? ராத்திரியில் தூக்கம் வராமல் மாத்திரை போட்டும் தூங்க மாட்டான். ஆனால் பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது முதல்ல பிரைஸ் தி லார்ட்னு ஆரம்பித்த உடனே அப்படின்னு தூங்கிடுவான். காரணம், அந்தகார லோகாதிபதி அந்தகாரத்தை உண்டாக்கிடுவான். ஒருத்தர் டிஎல் மூடி கூட்டத்துக்கு போனார். டிஎல் மூடி கூட்டத்துக்கு போயிட்டு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனான். அவரை கூப்பிட்டு போனோடனே, நான் என்ன நடந்தாலும் ரட்சிக்கப்பட மாட்டேன் அப்படின்னு காதில் கை வச்சுக்கிட்டான். பிரசங்கம் பண்ணுறது கேட்கவே இல்லை. காதில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். நீ வர சொன்ன நான் வந்துட்டேன், ஆனால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டான். இவன் ஜோம் பண்ணியிருக்கான், கர்த்தாவே இவன் கேட்கட்டும் கர்த்தாவே அப்படின்னு. அப்போ அவன் ஜோம் பண்ணோன்னு ஒரு ஈ மூக்கில் உட்காந்துச்சு. அந்த ஈயை விரட்டுறதுக்கு காதை எடுத்தா, நீ ரட்சிக்கப்படலன்னா நரகத்துக்கு போங்க ஒரு சென்டென்ஸ் உள்ளே போயிடுச்சு. உடனே அவன் ஏசுகிறது, ஏப்பா என்ன நரகம்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு ரட்சிக்கப்பட்டான். இந்த அந்தகார லோகாதிபதி சில சமயத்தில் ஃபெயில் ஆயிடுவான். சியோன் விஸ்வாஸ் தேவாலயத்தில் அந்தகார லோகாதிபதி எல்லாருக்கும் தூக்கம் கொடுத்து பார்த்தான். அவங்க தூங்கலை, வெளியே போய் முகத்தை கழுவிட்டு உட்காண்டாங்க. அப்போ அவன் சொல்லுவான், அந்தகார லோகாதிபதி, வான மண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனை, அது ஆர்மி, பெரிய ஆர்மி. அந்த ஆர்மி நியூமட்டிகாஸ், பொனாரியாசிஸ், அந்த ஆர்மியை இந்த இடத்துல ரிவைவல் நடக்குது, நீ இறங்கி வா. அந்தகார லோகாதிபதி இறங்கி வருவான். ஆகவே
2 categories Jesus Christ made null and void, and 2 other categories are there for which you need to have a special anointing to overcome the demon. இந்த தூதன் பாதாளத்தின் திறவுகோல் இயேசு கிறிஸ்துட்ட வாங்கிட்டு வந்தான். பெரிய சங்கிலி. சங்கிலின்னு நம்ம இரும்பில் செய்த சங்கிலின்னு நினைக்காதங்க. ஏன்னா கதிரேனருடைய நாட்டில் இருந்த அந்த வாலிபன் யாராலும் அடக்க முடியவில்லை. சங்கிலிகளினால் கட்டினாலும் சங்கிலியை தெரிச்சிட்டு உடைச்சிட்டு அவன் வந்துடுவான். அதனால் இரும்பு சங்கிலி இல்லை. என்ன சங்கிலி? நம்ம எல்லாம் பிசாசை பைண்ட் பண்ணுறோம். பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அந்த பைண்டிங் எல்லாருடைய ஜெபமும் சங்கிலி சங்கிலியாக இருக்குது. அந்த சங்கிலி, இந்த ஜெப சங்கிலியை பிசாசினால் என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. இந்த சங்கிலி பெரிய கதவுகளை கட்டுற பெரிய சங்கிலியாகவும் இருக்கலாம், அல்லது கழுத்தில் போடுற சின்ன சங்கிலியாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம தனிப்பட்ட ஜெபம் பண்ணுறது அது சின்ன சங்கிலி. ஒரு பவுனுக்கு சின்னதாக போடுவாங்களே அந்த சங்கிலி. பெரிய கதவுகளை கட்டுறதுக்கு பெரிய சங்கிலி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன சங்கிலி பெரிய சங்கிலி ஆகுது. எப்படி ஆகுது? பூலோகத்தில் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும். அப்போ 2 பேர்னா 2000 தானே கட்டணும். எர்த்லி அரித்மேட்டிக் என்ன சொல்லுது? ஒருத்தன் 1000 பேர் அடித்தா 2 பேர் எத்தனை பேர் அடிப்பான்? 2000. பிள்ளைங்க கணக்கு சொல்லும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? 10,000. என்ன அது? 2 பேர் சேர்ந்துட்டாலே போதும். 3வது இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்துடுறார். 2-3 பேர் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்துல அவரும் இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவருக்கு கோரம் எத்தனைது? 2 சாட்சியினால் ஒரு சத்தியம் நிறுவப்படும். 2 பேர் போதும் அவருக்கு. 10,000 பேரை துரத்திடுவார். அடுத்தது 2ஆம் வசனம். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதில் சீல் வச்சுட்டான். கவர்மெண்ட்டில் சில இடங்களில் சீல் வைக்கிற மாதிரி ஆண்டவர் சீல் வச்சுட்டார். இந்த சங்கிலியே உடைக்க முடியாது, சீல் வச்சதை உடைக்கவே முடியாது, அதை மீறி வைக்க முடியாது. அதனால் உலகத்தில் 3 விரோதி: பிசாசு, உலகம், மாம்சம். இந்த 3 விரோதிகளில் ஒரு விரோதி முற்றிலும் அடைக்கப்பட்டாயிற்று, இம்ப்ரிசன். அப்புறம் 2 விரோதி தான் இருக்காங்க. இந்த 2 விரோதி 1000 வருட அரசாட்சியிலே அவர்கள் மக்களை கீழே தட்ட பார்ப்பாங்க. அதனால் பிசாசு இல்லாதனால பாவம் 1/3 குறைஞ்சிரும். பாவம் குறைஞ்சதுனால மாம்சமும் கிறிஸ்து ஆட்சி செய்கிறதுனால குறைஞ்சிரும். உலகத்தினுடைய அட்ராக்ஷனும் போயிடும். ஏன்னா தேவன் எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறதுனால. சேட்டன் வில் பி பவுண்ட் ஃபார் 1000 years. நம்ம உயிரோடு இருக்கிறவர்கள் மாற்றப்படுவார்கள். இப்போ உள்ள சரீரம் கிரேக்கத்தின்படி சைக்கிகான் சோமா, இந்த மாம்சீக சரீரம், அது ஆவிக்குரிய சரீரமாக மாறும். நுமட்டிகான் சோமா, சோமானா பாடி, அந்த ஆவிக்குரிய சரீரமாக மாறினா 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவரோடு கூட அரசாளுவோம். ஏசாயா 41:18. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். உலகத்தில் தண்ணி தட்டுப்பாடு குடிக்க தண்ணி இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் இறங்கி அந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன வசனத்தில் ஏசாயா 41:18 சொன்னதுபடி, அதே மாதிரி 30:23 ஐசாயா 30:23
அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். ஆடு மாடுகளுக்கு புல் இல்லைன்னு அந்த பிரச்சனை வராது. எல்லா இடத்துலையும் புல். ஆடு மாடுகளுக்கே நல்லா கர்த்தர் போஷிச்சார்னா நல்லா போஷிப்பார். அந்த 1000 வருட அரசாட்சியில் தண்ணி தட்டுப்பாடுன்னு இருக்காது. பூமியிலிருந்து ஆர்டிசான் ஃபவுண்டன்ஸ், வானத்தின் மழை பெய்து வனாந்தரமெல்லாம் செழித்து செழிப்பான நிலமாக மாறும். எசேக்கியேல் 34:24. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். 12 ட்ரைப்ஸையும் தாவீது ரூல் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரைபையும் அப்பாசல்ஸ் ரூல் பண்ணுவாங்க. மேத்யூ 19:28 அது இருக்கு, லூக்கா 22:30 இருக்கு. ஜீவக்குரல் 14-1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.